ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டிராகன் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஃபில்டரில் தண்ணி வடிய வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கிண்டிடலாம். இப்போ இந்த மிக்சரில் கழுவி வடிய வச்ச போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடு சேர்த்து ஒரு 10 கார்லிக் ஃப்ளேக்ஸ் நல்லா சாப் பண்ணி போட்டுடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மேரினேட் ஆகட்டும். இப்போது கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ ஊற வச்சுருக்கிற மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வைக்க வேண்டாம், நல்லா சாஃப்டாகவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்படி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ அந்த பொரிச்ச எண்ணெயிலேருந்தே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகா அதையும் கிள்ளி போட்டுட்டு வதக்கி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கேப்சிகமை நீல வாக்கில் நறுக்கிட்டு அதையும் இதோடு போட்டு வதக்கிடலாம். கேப்சிகம் ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் க்ரீனாக இருக்கும் போதே வதக்கத்தை விட்டுட்டு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் புரோக்கன் கேஷும் வெள்ளை எள்ளும் போட்டு வதக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இந்த 3 சாஸையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண இந்த 3 சாஸையும் அடுப்பில் வதங்கிட்டுருக்கிற கேப்சிகத்தோடு ஒன்றா ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ அந்த சாஸ் கரைச்ச கிண்ணத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியையும் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பரையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இதையும் அந்த மிக்சரில் ஒன்றா ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பரட்டி விடும்போது கொஞ்சம் கிரேவி டைப்பாக ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்து ஒன்றா போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் வேக விடக்கூடாது. அப்படி வேக விட்டோன்னா அது ஹார்ட் ஆயிரும். ஸோ இப்படியே அந்த சாஸில் அது கொஞ்சம் பரண்டு ஊறி அப்படி சூப்பரான ஜூஸியான டிராகன் சிக்கன் ரெடி ஆயிரும். இதை நம்ம நான், சப்பாத்தி, பரோட்டா, இன்னும் ஏதாவது வெரைட்டி ரைஸு எதாக இருந்தாலும் அதோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.